டக்குன்னு ஒரு கேக் செய்யணும்னா இந்த கஸ்டர்ட் கேக் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஓவன் இல்லாமல் பேனில் தான் இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருக்கேன். அந்த கேக் செய்யறதுக்கு பவுலில் ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ அதை கிரீஸ் பண்ண டின்னில் மாற்றிக்கலாம். மேலே நட்ஸ் இல்லைன்னா டியூட்டி ஃப்ரூட்டி வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ பேனை 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச பேட்டர் உள்ளே வச்சுட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க. நீங்கள் ஓவனில் செய்கிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ் இல்லைனா 350 ஃபாரன்ஹீட்டில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான கஸ்டர்ட் கேக் ரெடி. இது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.